மருமகனே மருமகனே இத சாத்துவோம் இல்ல நம்மள சாத்திடுவானுங்க. மருமகனே சாப்பாட்டு நேரத்துக்கு கரெக்டா வந்துடுவாரு. ஊரெல்லாம் சுத்திட்டு சாப்பாட்டு நேரத்துக்கு யாரோ மாதிரி வந்து உட்கார்ந்துட வேண்டியது. மேக்ஸிமமா கண்டபடி பேசி கடுப்பேத்த கூடாது. என்ன யாரோ மாதிரி? இவங்க எல்லாம் யாரு? எல்லாம் என் மருமகனுங்க. அது எங்களுக்கு தெரியாதா? நீ எப்போ வந்தாலும் இந்த சாப்பாடு உனக்கா இருக்கும். எந்த ஊர் பிரச்சனையை தீர்க்க போன? இது ஊர் பிரச்சனை இல்லப்பா, உயிர் பிரச்சனை. முன்சாமி தெருவில் என்ன ஆச்சு தெரியுமா? புலிபாண்டினா கொஞ்சம் வாங்கண்ணா. என்ன கண்ணு வாங்கண்ணா சொல்றேன். என்ன ஆச்சு? அப்பா போயிட்டானா? வாய கழுவுடா எரும மாடு. யாரா இவன்? வர வச்சு கிழவி கிட்ட திட்டு வாங்க வைக்கிற. அட இருமா, நீங்க உள்ள போங்க. கோந்தா கோழி மாதிரி முழிக்குது பாரு. எங்க அப்பாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம். என்ன தூக்கத்திலே போயிடுச்சுட்டாங்களா? இல்ல இல்ல பிஞ்சிரும். ஏண்டா எங்க ஐயாவுக்கு என்ன போற வயசாடா? நீ நாசமா போயிருவ. அல்பாயுஸ்ல போயிருமா? நீ கொஞ்சம் சும்மா இரு. விஷயம் அது இல்ல புலிபாண்டினா. இதோ ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த மருந்தை கொடுங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எப்படி கொடுக்கறதுன்னு தெரியலையே. ஓ டாடி ஸ்கூலுக்கு கிளம்புறேன் டாடி. அடே தத்தி பையன் மவனே, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி உனக்கு இங்கிலீஷ் தெரியுதான்னு பார்க்கணும். இதுல என்ன எழுதி இருக்குன்னு பார்த்து சொல்லு ராசா. பிஃபோர் யூஸ், பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா குலுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஷேக்குன்னா என்னதுன்னா? சொல்றேன் இரு. நான் நினைச்சதை சொல்றியான்னு பார்த்தா சொல்லிட்டேன். சீக்கிரமா போய் சத்துணவு சாப்பிடு போ. என் புள்ளதான். ஐயா பெரியவரே, இது என்ன தெரியுதா? குவாட்டர் பாட்டில் மாதிரியே இருக்குது. ஒரு கட்டிங்க கூட எலம துள்ளுது. குசும்ப பாத்தியா? 3 பொண்டாட்டிய கட்டி இருக்கிறானே, அதுவும் ரொமான்டிக் துள்ளுது. மருந்து குடிச்சாருன்னா மாப்பிள்ள மஜா காட்டுவாரு. இது புடி. சேக் வெல் பிஃபோர் யூஸ்னு எழுதிருக்கு. மருந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி போட்டு குளுக்குன்னு குளிக்கிறணும். அப்ப குளிக்கிறீங்கண்ணா? வாடா தங்கம். நல்லி எலும்பே 40 கிலோ இருக்கும் போல இருக்கே. இது சேக் வெல் பிஃபோர் யூஸ். இப்ப மருந்தை கொடுத்துடலாமா? சீக்கிரம் கூட போயிட போறாரு. ஒரு கழிச்சு படுத்திருக்கு பாரு. இந்த வயசுல கட்டிங் கேக்குது. நைனா தினமா நைனா போயிட்டாரு. எங்க இருந்துடா நீ வந்த? நைனா நைனா எங்களை இப்படி தவிக்க விட்டு போயிட்டே. நைனா டேய், நீதானா எங்க நைனா சாவடிச்ச? அடக்கம் பண்ணிட்டு வந்து உன்னை கக்கத்துல வச்சு நசுக்குறாங்க. விட்டுட்டு என் மவராசம் போயிட்டாரு. ஐயா தெம்பாதான் படுத்து கிடந்தாரு. இந்த படுபாவி எங்க இருந்து வந்தானே தெரியல. எங்க ஐயாவை தூக்கி குலுக்கியே கொண்டு விட்டான். நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. நாசமா போயிருக்கா. விளங்க மாட்டடா படுபாவி. எங்க இருந்துடா? நான் என்ன பண்ணிட்டேன்? சேக் வெல் பிஃபோர்னு எழுதினது. அதான் குளுக்குன்னு மேல போயிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? 3 பொண்டாட்டிகளை விட்டுட்டு அநியாயமா போயிட்டானே. ஐயோ, 4 ஒப்பாரியை வச்சு சீக்கிரம் அனுப்பி விடுங்க. இன்னும் 30 வருஷம் வாழ்றதுக்கு இது என்ன மன்மத குஞ்சா? ஹலோ டாக்டர் சார், இங்க வாங்க சார். நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்க சார். பிரச்சனை? இவனோட அப்பனுக்கு உடம்பு சரியில்லை, வந்து பாருன்னு என்ன வீட்டுக்கு கூப்பிட்டான். இந்த கிழமை செத்து போயிட்டான். சும்மா ரோட்ல போனவனை கூப்பிட்டு வச்சு என்னாலதான் இவன் அப்ப செத்தன்னு என்கிட்டயே சொல்றான் டாக்டர். நான் மருந்து கொடுத்தா செத்து போறோம்னா எழுந்து டான்ஸ் ஆடுவான். அப்படியா? அப்ப அவனை எழுப்பு. நீ கொலை பண்ணிட்டு டாக்டர் எழுப்ப சொல்றியா? ஐயா, அவன் மேல பழி போடாதீங்க. அவன் என்ன செஞ்சான்னு நான் கேக்குறேன். ஈயரும்புக்கு கூட துரோகம் பண்ண மாட்டான். நான் கேக்குறேன், என்ன ராசா பண்ண? வாடி என் தங்கம். மனசாட்சியே இல்லாத இத்தனை பேருக்கு நடுவுல எனக்காக பேசுறிய என் செல்லா குட்டி. நீதான் என் கொலை தெய்வம், நீதான் என் கொலை சாமி, நீதான் எனக்கு எல்லாமே. இந்த நேரத்துல பாட்டிமா ஏன் தூங்குறாங்கன்னு பார்த்து சொல்லுங்க டாக்டர். இந்த பாட்டியும் செத்து போச்சுடா. ஐயோ, நீங்க வேற சிரிக்காதீங்கடா. சேக் வெல்லுன்னு போட்டது பெருசுக்கு இல்ல பாட்டிலுக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? 4 உழுக்குதான். பயமுள்ள போயிட்டான். சாதாம என்ன செய்வாங்க? இப்படிதான் 1947ல என்னாச்சு தெரியுமா? உங்க ரேடியோ போட்டியா கொஞ்சம் மூடுங்கய்யா. இந்த நேரத்துல பிளாஷ்பேக். உங்க பிளாஷ்பேக்கை கேட்கறதுக்கு அவனுங்க அடியே பெட்டர். நீ ரொம்ப தின்னுட்டா, இதை நான் எடுத்துக்கிறேன்.